நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதியின்றி மகப்பேறு சிகிச்சை பெற்ற பெண்ணுக்கு கருத்தடை சாதனம் பொருத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரத்தில் சர்ச்சை கருத்து பதிவிட்டு கைது செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிக்கு ஆதரவாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட வழக்கறிஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற 31 வயது பெண் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மகப்பேறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கடந்த 25ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் எந்த அனுமதியும் பெறாமல் அவருக்கு கருத்தடை சாதனத்தை பொருத்தியதாகவும் அதனால் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவரது குடும்பத்தினர் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக கருத்தடை சாதனத்தை அனுமதி இல்லாமல் பொருத்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்து பெண்களுக்கு மட்டுமே இந்த கருத்தடை சாதனம் கட்டாயப்படுத்தி பொருத்தப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து சர்ச்சைக்குரிய விதத்துல முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு இந்து முன்னணியுடைய மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான குற்றாலநாதன் என்பவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில மருத்துவமனையுடைய உறைவிட மருத்துவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்ட நபருக்காக தற்போது இந்து முன்னணி அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை காவல் நிலையம் முன்பு நடத்தினார்கள். இந்த சூழல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு அனுமதியின்றி என்னுடைய அனுமதி இல்லாமல் கருத்தடை சாதனத்தை மருத்துவர்கள் பொருத்தியிருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனக்கு உடல் உபாதை ஏற்பட்டு பல நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை இருந்ததாக கூறி தற்போது காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த கைது செய்யப்பட்ட வழக்கறிஞரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரோட பேச்சுவார்த்தை நடத்திய காவலர்கள் அவரை வழக்கறிஞர்களை கைது செய்ய முயற்சித்த போது தள்ளுமொழி ஏற்பட்டது, கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது துணை ஆணையாளர் வழக்கறிஞரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் இந்து முன்னணி அமைப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.